கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் சார் அவர்களை சில மணித்துளிகள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். நர்சரியின் பிரைமரி பள்ளியினுடைய 40வது ஆண்டு விழாவிற்கு வருகிறதற்குரிய பல பள்ளியினுடைய தாராளர்கள், அவருடைய அழைப்பினை ஏற்று வருகிறதற்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி பிரைமரி பள்ளியில 40வது ஆண்டு விழா கொள்ளக்கூடிய பள்ளி நிச்சயமா இங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த பள்ளியா தான். ஒருத்தருக்கு வயசு வேணுமா 20 வருஷம் வேணுமா இருக்க வாய்ப்பு இருக்கு. 40 வருஷம்னா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சீனியரான பள்ளி தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. குறிப்பா அந்த பள்ளியினுடைய தாராளர் அருமை சகோதரர் அவர் இருக்காரு, அவருடைய பையன் நசுருதீன் சார் இருக்காரு. நான் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு நீங்க வந்து இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டா பாக்குறீங்க, உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அவர் அதுக்கு மட்டும் சொந்தக்காரர்னா கிடையவே கிடையாது. நான் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளராக தனது பணியினை சீரோடும் சிறப்போடும் ஆற்றி வருகிறார் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. என்னோடு நீண்ட நெடிய பயணத்தை அவர் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறோம். என்னோடு சில பள்ளியினுடைய தாராளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வருகை தந்திருக்கோம். நீங்க என்ன கவலைப்படுறீங்கன்னா, இந்த மாதிரி ஓவராலா பேச விடுறாங்க, இவங்க வந்து மணிக்கணக்காக பேசி நம்முடைய நேரத்தை ஏதாவது சிரமம் எடுத்துக்கிறோம்னாலும் நீங்க கேட்பீங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்ற விதமாக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நிகழ்ச்சி 3 மணிக்கு சொன்னாரு. நாங்கள் அதனால தான் 3 மணிக்கே வரல. ஏன்னா 3 மணிக்கு வந்தால் நான் 3 மணி நேரம் பேசுவேன். அது 6 மணிக்கு போனால் தான் 2 நிமிஷத்துல பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய நிலை அறிந்தவராய் நான் லேட்டாகவே வந்தேன். அதனால இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள். ஏன்னு சொன்னால், மிகச்சிறந்த ஆசிரியர்களை இந்த நிர்வாகம் வந்து பெற்றிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் இந்த வருஷம் ஒரு ஆண்டு நடத்தினாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், அப்பவே சொல்லிட்டு வந்தேன், சார் இந்த இடத்துல நடத்தக்கூடாது, ஒரு பிரமாண்டமா நடத்தன்னு சொன்னேன். இப்ப நான் உள்ள வந்தவனே பாக்குறேன், இது பொருட்காட்சிகள் வந்த மாதிரியான ஒரு உணர்வு. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரி சில ஐட்டங்கள் கூட ரெடியா தான் இருக்கு. அந்த மாதிரி சிறப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த பள்ளியுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். 40 வருஷமா அந்த பள்ளிகளை நடத்தக்கூடிய தாளாளர் வெறும் நர்சரி பிரைமரியா இருந்துடக்கூடாது. இது ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலையா பள்ளியா வளரணும் அப்படின்னா அது உங்கள் அனைவருடைய கையில தான் இருக்கு. அவரை சும்மா நீங்க விட்டுட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 40 வருஷமா நடத்தக்கூடிய பள்ளி யாரும் ஹையர் செகண்டரி பள்ளியா உருவாயிருக்கணும். அப்படி உருவானாதான் உங்களுக்கான பாதிப்பு, உங்களுக்கான பலம். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா 1000 பள்ளி இருக்கலாம். இந்த பள்ளியினுடைய தாராளரை நீங்க எப்போதுமா போய் பார்க்கலாம். மற்ற பள்ளியுடைய தாராளரை கேட்டு வாசல்ல போய் நீங்க பெருமிஷன் கேட்டால் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தாராளர் அவர் ரொம்ப எளிமையான மனிதர்கள், நீங்க எப்போதும் போய் பார்க்கலாம். அந்த அப்படிப்பட்ட தாராளரை பெற்றக்கூடிய இந்த பள்ளியானது இதோட நிக்கலாமா? நான் பேசுறது, நான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு நீங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் பேச விட்டு போக மாட்டேன். நீங்க கொல்லப்படாதீங்க. நீங்க எப்ப பேச நீங்க விட்டாலும் நான் விட்டதா இல்லை. குறிப்பா இந்த பள்ளிக்கூடம் வந்து என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இது ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியா வளரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்க குழந்தைகளுக்கு முதல்ல பாதுகாப்பு. உங்களுக்கு அருகில் அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா, நீங்க இங்க இருந்து ராமநாதபுரம் அனுப்புறீங்க, 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அனுப்பிட்டு இந்த புள்ளை எப்போ வரும் வீட்டு வாசல்ல வேணுக்கா நீங்க காத்துக்கணும். இது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளி என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. அவர் அதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்திட்டு இருக்கார். மெட்ரிகுலேஷன் போறதுக்கு அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் அவரோட என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேன். நீங்க என்ன செய்யணும், குறிப்பா இந்த வருஷம் அவருக்கு இருக்கக்கூடிய அட்மிஷனை விட ஒரு 50 அட்மிஷன் 100 அட்மிஷன் கூடுகின்ற பொழுது ஐயோ அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். போன வருஷத்தோட 10 அட்மிஷன் குறைஞ்சிச்சுன்னு வைங்களேன், கரஸ்பாண்ட் என்ன தெரியுமா தோணும், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு வரும். அந்த மனச்சோர்வு வருகின்ற போது அது உங்களையும் தான் பாதிக்கும். இந்த பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளை டாக்டர்களாக, விஞ்ஞானிகளாக மிகப்பெரிய இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. சார் கூட சொன்னாரு, இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த பொறுப்பையெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம் பேசிட்டு போது சொன்னாரு, அப்பேற்பட்ட பள்ளியானதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற போதுதான் இது வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அந்த உச்சத்தை தொடுவதற்கு உங்களில் ஒருவராக நானும் வந்து இருக்கேன், கலந்துட்டு இருக்கேன். நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ் ஸ்கூல்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவும் தெரியும். இந்த ஸ்கூல் இங்கே இருக்கு, அந்த ஸ்கூல் இங்கே இருக்கிறேன். நான் வந்து இருக்கிறது ஒரு பெரிய கிராமம். எனக்கு ஆர்எஸ் மங்கலம் சொன்னா இந்த பிரிட்டோ ஸ்கூல் தான் தெரியும். நானும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கேன், அது வேற.
ராமேஸ்வரத்தினுடைய அடையாளமாக இந்த பிரிட்டோ பள்ளி இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள். ராமேஸ்வரத்தினுடைய கடைக்கோடியில் விழுந்துகிறதுக்காக வந்திருக்கான். அண்ணன் கடலாடியில இருந்து வந்திருக்காரு, அவர் வேதாளையில இருந்து வந்திருக்காரு, அவர் ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்கிறோம்? உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கோம். ஆசீர்வாதங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. நீங்க உங்களோட பொருளாதார வசதி இருக்கலாம், இவ்வளவு ஸ்டேஜை உருவாக்கி உங்க குழந்தைய ஆட வைக்க முடியுமா? இங்க உள்ள ஆசிரியர்களுக்கு சளைத்தவர்களா? நீங்க என்ன பண்ணாலும் நாங்க உங்க குழந்தையை உருவாக்கி காமிப்போம் என்பதற்காக தான் இந்த கலை நிகழ்ச்சியானதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா பொருளாதாரம் இருக்கிறவங்கனால இந்த மேடையை உருவாக்க முடியாது. இங்கு படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் ஏதாவது ஒரு வகையில சிறந்த மாணவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் டான்ஸ் கொடுக்குறோம், பேச வைக்கிறோம், ஆட வைக்கிறோம், ஓட வைக்கிறோம். எந்த குழந்தையும் எதிரையும் தாழ்த்து வைடக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சுங்க. இந்த மேடை என்பது கூட நீங்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த மேடைகள் கிடைச்சுதான் உங்களுக்கு மேடை கொடுத்துருக்காங்களா? யாராவது? கிடையவே கிடையாது. நீங்க அங்க இருந்து கமெண்ட் பண்றீங்க, இந்த ஆளு போறோம்னு சொல்றானே, போகாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க சொல்லப்படுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மேடையில இருந்து 5 நிமிடம் உங்களால் பேச முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு தடுமாற்றம் வந்தே தீரும். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. அதற்காகத்தான் இந்த ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு விழாக்கள் நடத்துகின்ற நோக்கமே என்ன தெரியுமா? எந்த மேடையை என்ன செய்யணும், சந்திக்கணும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேடையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த இந்த மேடையை பயன்படுத்துகின்ற போது அவர்கள் எந்த கூட்டத்தையும் அஞ்சாமல் மாணவர்கள் வருவார்கள். அதே போன்று இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, இது நமது பள்ளி, நமது ஊரை சேர்ந்தவர் நடத்துகிறார், இந்த மண்ணினுடைய மைந்தர் இந்த பள்ளியை நடத்துகிறார் என்று நினைத்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த ஆண்டு விழாவிலே இந்த அரங்கம் போதாது, இதை விட பெரிய அரங்கம் எங்கேயாவது கிடைக்குமான்னு அவர் தேடுற அளவுக்கு அவரை சிந்திக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு போலாம் தான் நினைக்கிறேன். பார்த்தோன்னு எனக்கு போக மனசு இல்லை, ஆனாலும் கூட போக வேண்டிய நிலை எனக்கு இருக்கின்ற காரணத்தால் இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கமும் நீங்களும் ஆதரவு தர மீட்டீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
ஓகே நெக்ஸ்ட். சிரித்த முகத்தழகன் சிந்தனை சிற்பி இவன் அகமது ஹம்சா. பருவம் வந்தும் பால்குடி மாறாதவன் திரு திரு கண்ணிலும் துரு துரு குருவிலும் நம்மை மகிழ்விப்பவன் எழில் ஓவியன். ஆர்வமாய் ஆர்ப்பரிப்பவன் அறிவின் அதிசயம் இவன் முகமது அஸ்லம். நினைவாற்றல் உள்ளவன் மதியும் இவன் மதிமுகம் காண ஆசை கொள்ளும் முகமது கைஸ். விரைந்து ஓடும் சின்னவன் வருங்கால நட்சத்திர வீரர் சல்மான் கான். நிதானமாய் யோசிப்பவன் சாந்தமாய் சாதிப்பவன் தாபீஸ் அகமது. எழுத்தார்வம் மிக்கவள் எழில் கொஞ்சம் சின்ன பெண் ஆஃப்ரின் ஃபர்ஹானா.
அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் அண்ணன் இப்ராஹிம் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அன்றைய வந்திருக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்த அருமை தாய்மார்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த விழாவினுடைய கதாநாயகர்களான நம்ம மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான பள்ளியில் once upon a time I was one of the teachers in this school. இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிய பெருமை proud of it. அந்த ஒரு காலத்தை நான் ஒரு பெருமையாக கருதுறேன். ஏண்டா அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் குழந்தைகளை சேர்ப்பாங்க. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்தது. ஒரு காலத்தில் முதல்ல இருந்தது ஃபஸ்ட்டு அந்த ஹோலி ஏஞ்சல், அடுத்து பிரிட்டோ. இந்த பிரிட்டோ ஓரளவு ஒரு நார்மலான ஒரு பள்ளியாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணம் எங்களது சிறிய தந்தையான ஐயா காவலர் அவர்கள், கமர்தீன் ஐயா அவர்களால் தான் இந்த பள்ளி வந்து இவ்வளவு வரைக்கும் ஒரு பெரு வளர்ச்சியை கண்டது என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த அற்புதமான தருணத்தில் என்னுடைய ஒரு ஆசிரியர் பண்பும் அந்த காலத்தில் இருந்தது என்பதை நான் நினைத்து மிகவும் மகிழ்வுற்று எனது உரையை நிறைவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். First rank holder yes Sujan. Fatima Sana.
Third rank holder A. Humaira. Thank you, sir. Thank you, sir. பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் நமது பள்ளியின் முன்னாள் முதல்வர் அருமை சகோதரர் இப்ராம் அவர்களை மேலே அழைக்கிறேன். First standard B section, first rank holder B. Samrita. Second rank holder M. Nurul Afzana. Third rank holder M. Ifana Fatima. Thank you, sir. Second standard A section, first rank holder B. Zaitun Nisa. Sir, கொஞ்சம் முன்னாடி. Background கொடுங்க. Second rank holder A. Nurul Hikma. Third rank holder D. Nurul Hasna. அபாகஸ் போட்டியில் மாநில அளவில் பரிசு பெற்ற மாணவி. கிளப்பணுங்கம்மா. நமது சங்கத்தின் மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி நைமுதீன் அவர்களை நான் கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் எம் முகமது நபியான். எஸ் அப்துல் வாஹித் இருவரும் முதல் ரேங்க் பரிசை பெற்று செல்கிறார்கள். இருவரும் சமமான மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். Second rank holder S. Safia. Third rank holder K. Kajalini. Thank you, madam. First prize M. Sadal Rayan. Second prize S. Afifa. Cup Pyramid. Second prize S. Afifa. Third prize S. Muhammad Al-Asir. பரிசளிப்பதற்கு நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் தினகர் சார் அவர்களை அன்போடு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் broken balloon first prize A. Absan Aris. Second prize B. Nazrun Sidara. Third prize M. Muhammad Junaid. Thank you, sir. Second standard B section broken balloon M. Muhammad Nagian.
Second prize A. Kajalini. Third prize M. Rikfan. எல்லாருமே நேரடியாக பார்க்கலாம். அத்தனையும் நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ஸ்கூலில் உள்ள பேரண்ட் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ். இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் பரிசு இருக்குது. அதனால பேரண்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஏன்னா இதுக்கு நாங்கள் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்புனால இது செஞ்சாங்க. அதனால அந்த பேரண்ட்ஸை நாங்கள் கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதனால அந்த பேரண்ட்ஸு தயவுசெய்து இந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க. கூப்பிட விடாதீங்க தயவுசெய்து, டைம் வேஸ்ட் ஆகும். எவ்வளோ பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. சார் வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வர சொல்லுங்க. டக்குன்னு எடுத்துட்டு அங்கே இது பண்ண
அனைவரும் ஒரு உற்சாகமாக கேட்கலாம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நிறைய பள்ளிக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி இனோவேட்டிவா எந்த பள்ளியில் நடந்ததில்லை. உண்மையிலே அவர் தாளாளருக்கு நன்றி, பேரண்ட்டுக்கு நன்றி, குழந்தைகளுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முழுக்க காரணம் நாங்கள் இல்லை, பேரண்ட்ஸ் தான். அதனால பேரண்ட்ஸ் தான் நாங்கள் வாழ்த்தணும். நாங்கள் கிரியேட்டிவ் கொடுத்தோம், பேரண்ட் அதை முழுமையாக செஞ்சாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பள்ளியில பேரண்ட் என்ன செய்யறாங்க, ஒத்துழைப்போடு செய்யறாங்க. Hello everyone, I am Giraffe. I am tallest animal on land. I have very long neck. My neck helps to reach leaves and trees. Thank you. Okay, thank you. Next, ஆக்டோபஸா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் சிரமமான இது, ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். ஆக்டோபஸ். Good evening everyone. I am an octopus. I live in the ocean. I have 8 legs and a big head. I have 3 hearts. I can change the body color quickly. Thank you. Hello everyone, I am a rainbow. Today I am presenting a roll of rainbow. I am the beautiful creation of nature. I am made up of 7 colors such as violet, indigo, orange, blue, green, yellow and red. Thank you. I am a penguin. I am a beautiful bird. I can swim in the sea and walk on the land. I eat fish. I live in very cold area like Antarctica. Thank you. Good evening everyone. I am a traffic light. I have 3 colors, red, yellow and green. Red light tells us to stop. Yellow light tells us to wait. Green light tells us to wait. Go. Everyone should follow the traffic rules for our safety. Thank you. Next card. Good evening everyone. I am a machine. I am a 4-wheeled vehicle. I am very useful for human in today's world. Good evening everyone. I am a coconut.
சாப்பாடு இருக்குது Good evening everyone. I am a Chandrayaan 3. Chandrayaan means moon vehicle in Hindi. India's third moon mission. I was sent into space on 14th July 2023. Thank you. Hello everyone. Today I am going to tell you about our amazing solar system. I am having sun sector and all the 8 planets like Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. On revolve around me. Thank you. பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு தேவையானதை அப்படியே செய்து தருகிறோம் என்று அருமை சகோதரர் அவர்கள் ஜிராஃபியை வடிவமைத்திருக்கிறார்கள். பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீரசேகர் சார் ப்ளீஸ் சார். பேரண்ட் வச்சு போட்டோ எடுத்துக்கணும். நடுவில் ஆகாசம் கை தட்டினா சுகர் குறையுமா? முயற்சி பண்ணி பண்ணிடலாம். நல்ல கிளாஸ் பண்ணு. சந்திராயன் நாளைய ஒரு சந்திராயனை உருவாக்கக்கூடிய ஒரு அறிஞராக கூட வரலாம், அறிவியல் விஞ்ஞானியாக கூட வரலாம். கீழே வச்சுக்கலாம், போட்டோ எடுத்துக்கணும். அவரை விட்டு நீங்க வாங்கிக்கணும். ஓகே அந்த அக்கா வேணும் சரி சரி சார். மகிழ்ச்சியா? நூருல் இல்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. செபஸ்டியன் சார் அவர்கள். வீரசேகர் சார் அவர்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டிருக்கிறார். மோட்டார்ஸின் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
கிராஜுவேஷன் அபூபக்கர் தூக்கத்திலோ இவன் சின்ன குட்டி, படிப்பிலோ இவன் கெட்டி. அப்துல் மஜீத். வகுப்பறையில் பொறுப்பானவன், உடன் இருப்போருக்கு உற்ற தோழன். முகமது அஃப்ரான். போகும் நல்ல மதியழகன். ஹரிஹர சுதன். உதவி செய்வதில் உயர்ந்தவன். அப்துல் முபாரக். குழந்தையாய் இவன் சின்னவன், குருவிலோ இவன் மன்னவன். முகமது இத்ரீஸ். நாவன்மை மிக்க நல்லவன். முர்ஷித் கனி. வகுப்பறையில் பொறுப்பானவன். ஹசன் அப்துல்லா. அழகிய பொம்மை இவள். ஆசியா. குழந்தை மொழி கேளாதோர். சாயிஷா ஃபாத்திமா. ஆசியாவின் அழகி. யூகேஜி அழகி. நூருல் ஆசியா. மழலை சிரிப்பில் மாறாதவள், மயக்கும் பேச்சில் அசராதவள். நூருல் லத்தீஃபா. இவள் குறும்பிலோ சுட்டி, படிப்பிலோ கெட்டி. ரைஃபா. தன்னை போலவே தாராளமான கையெழுத்தை கொண்டிருக்கும் தங்க தாரகை. நூருல் ஹசீபா. அமைதியாய் அறிவை அடையும் பொறுமையின் பொக்கிஷம். வின்சி அக்ஷால். குழைந்து பேசும் குழந்தை இவள். வண்ண குழல் அழகி. ரிஃபானூர். குழைந்து பேசும் குழந்தை இவள். வண்ண குழல் அழகி. ரிஃபானூர். மௌனமாய் சிரித்தாலும் படிப்பில் மெய் சிலிர்க்க வைக்கும் அறிவு கடல். ஹசானா நசீஃபா. எல்லாருமே கிராஜுவேஷன் வாங்கினோட அவங்க தங்களுடைய ஆசிரியர்களை வாழ்த்துவாங்க, தங்களுடைய படிப்பை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய ஹசானா நதீஃபா வந்து உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்றுவார். Today is a very special day. It's a brand new Sunday, and
அழைக்கும். இதோ எங்கள் பிரிட்டோ பள்ளியின் பார்பிக்கள் உங்கள் கண்களை குளிர்ச்சியூட்ட வருகிறார்கள்.
Sila ayo. Alam ko na. Porta. This is the tribute to Talaiwa. घुमा के अन्ना की जैसी चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के घुमा के अन्ना की जैसी चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के टाइगर